ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஓடி, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடினா என்ன, இந்த ஐஓடி எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஐஓடியில் என்னென்னலாம் பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பில்ட் பண்ணலாம், ஐஓடி முக்கியமாக எதுக்காக இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சாங்கன்றது ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக பார்த்துடலாம். முதல்ல ஐஓடினா என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இது புதுசாக கொண்டு வந்த கான்செப்ட் இல்லை, ஆல்ரெடி பழைய கான்செப்ட் தான். இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இதுதான் ஐஓடின்றது நமக்கு தெரியல. ஓகேவா? இந்த ஐஓடி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1999 கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தா அப்படின்னா கேவின் ஆஸ்டான் அப்படின்றவர் இந்த ஐஓடி கான்செப்டை உள்ள கொண்டு வந்தார். இந்த ஐஓடி கான்செப்ட்ல எதெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு பிசிக்கல் டிவைசஸ், ஒரு பிசிக்கல் திங்ஸோ இல்லை பிசிக்கல் டிவைசஸோ நீங்கள் எதை எப்போ இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ அது எல்லாமே ஐஓடி கான்செப்ட்ல வந்துடும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிவி, ஒரு ஏசி, அப்படி இல்லைன்னா ஒரு மோட்டார் இன்ஜின், எதையாவது நீங்கள் ஒரு இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே ஐஓடி கான்செப்ட்குள்ளே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க வீட்டில். இந்த பல்பை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக எங்கே போவீங்க? சுவிட்ச் போர்டுக்கு தான் போவீங்க. சுவிட்ச் ஆன் பண்ணால் பல்ப் எரியும், சுவிட்ச் ஆஃப் பண்ணால் பல்ப் ஆஃப் ஆகும். இது எல்லாருக்குமே தெரியும். இதில் ஐஓடி கான்செப்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிகாஸ் இதில் எது இன்டர்நெட் இல்லை, எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லை. ஜஸ்ட் ஒயர் வச்சு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பட் இதுவே நீங்கள் அந்த ஐஓடி கான்செப்டை உள்ளே கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் ரெகக்னேஷனோ அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைல் ஃபோனோ இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் அந்த பல்ப் ஆஃப் பண்ணுறதோ ஆன் பண்ணுறதோ வச்சுக்கலாம். இந்த வாய்ஸ் ரெகக்னேஷன் இந்த மொபைல் எல்லாமே எது கூட வரும்னா ஐஓடி கான்செப்ட்ல வரும். இந்த ஐஓடி கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இன்டர்நெட் மூலியமாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது கொஞ்சம் ப்ரீஃபாக போகும். ஓகேவா? அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஐஓடினா என்னன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இன்னும் புரியாத மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏசியில் எவ்வளோ கூலிங் வருது, எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் உங்கள் ரூமில் இருக்குது, அந்த உள்ளே இருக்க மோட்டார் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது எல்லாமே இங்கே ஐஓடி கான்செப்ட் மூலயமா நீங்கள் வேற ஒரு இடத்துல இருந்து கூட அதை பார்க்க முடியும். ஓகேவா? இதுதான் முக்கியமான பேசிக்கான ஐஓடி கான்செப்ட். ஐஓடின்றது ஒரு டிவைஸ் இல்லை, இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல சில டிவைசஸ் வரும். அந்த டிவைசஸ் பற்றி எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா தான் இது ஐஓடி கான்செப்ட்ன்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ ஐஓடி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஐஓடி ஒர்க்கிங் இதில் மொத்தம் உங்களுக்கு 4 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 4 ஸ்டேஜை 4 ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 4 ஃப்ளோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஐஓடி எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு ஐடியா வரும். ஐடியா மட்டும் இல்லை, எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு நாலேஜும் உங்களுக்கு வரும். ஓகேவா? அந்த 4 ஸ்டேஜ் என்னென்ன அப்படின்னா, டிவைஸு லைக் சென்சார்னு கூட சொல்லலாம், தென் மைக்ரோ கண்ட்ரோலர் பிகாஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, தென் கனெக்டிவிட்டி, அதுக்கு அடுத்தது யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த 4 ஃப்ளோவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல டிவைசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கல் டேட்டாவை வாங்குற ஒரு பேர் தான் டிவைசஸ். லைக் ஒரு சென்சார், இப்போ நம்ம ரூமோட டெம்பரேச்சர் செக் பண்ணணும் அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு சென்சார் வைப்பீங்க. ஓகேவா? அந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ரூமோட டெம்பரேச்சரை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுக்கும். அதுதான் அந்த டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பேர் பிசிக்கல் டேட்டா, அப்படி இல்லைன்னா லைவ் டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த லைவ் டேட்டாவை யார் வாங்குறது அப்படின்னா உங்களோட டிவைசஸ். அந்த டிவைஸ் எது அப்படின்னா சென்சார். இன்னும் புரியாத மாதிரி சொல்லணும்னா உங்க மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் ஃபோனில் ஆட்டோ டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சென்சார், அதாவது நீங்கள் மைக்ரோஃபோன் இருக்கு இல்லையா, இந்த மைக்ரோஃபோன் பக்கத்தில் ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் பேஸ் பண்ணி தான் உங்களோட மொபைல் பிரைட்னஸ் பிரைட் ஆகிறதும் கம்மியாகிறதும் ஆகும். அப்போது உங்கள் பிரைட் ஆகிறது கம்மியாகிறது அந்த சென்சார் வழியாக என்ன போகுது அப்படின்னா பிசிக்கல் டேட்டா, அதாவது லைவ் டேட்டா போகுது. அந்த லைவ் டேட்டாவை வச்சு உங்களோட மொபைலோட பிரைட்னஸ் ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா? தென் ஐஓடி கான்செப்ட்ல இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் டேட்டா வாங்குறது இல்லையா அந்த டிவைஸ், இந்த டிவைஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது இன்டர்நெட் வழியாக டைரெக்டாக மைக்ரோ கண்ட்ரோலருக்கு பாஸ் பண்ணுவார். பிகாஸ் ஒரு லைவ் டேட்டா வச்சுன்னா இந்த லைவ் டேட்டா வாங்குறது மட்டும்தான் அந்த டிவைஸ். அதுக்கு பின்னாடி இன்னொரு ஒர்க் ஃப்ளோ இருக்கு. ஓகேவா? டிவைஸ்க்கு அப்புறம் இருக்க ஒர்க் ஃப்ளோ மைக்ரோ கண்ட்ரோலர். அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வேணும். மைக்ரோ கண்ட்ரோலர்னா ஜஸ்ட் ஒரு ரிமோட் மாதிரி, ரிமோட்னு சொல்லலாம். டிவி, அதாவது எக்ஸாம்பிள் டிவியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிக்கு ஒரு கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு. இப்போ ஒரு லேப்டாப் எடுத்துட்டீங்க, ஒரு சிபியூ அது ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோலர் சிபியூ. ஓகேவா? எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு சிபியூ பிரெயினாக வேலை செய்யுதோ அதே மாதிரி நீங்கள் ஐஓடி கான்செப்டுக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் ஒரு பிரெயினாக வேலை செய்வார். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் நிறைய இன்பில்ட் டிவைசஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த இன்பில்ட் டிவைசஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கனெக்ஷனுக்கான டிவைசஸ்லாம் இருக்கும். லைக் ஒய்ஃபை, ப்ளூடூத்து இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களோட டிவைஸ் கூட இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகிற மூலயமா நீங்கள் அந்த டிவைஸை ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவர் தான் சென்சாரு. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து இன்டர்ஃபேஸ், அதாவது 4வது ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோவுக்கு மொத்த கனெக்டிவிட்டியும் பாஸ் பண்ணுறவர் தான் கனெக்டிவிட்டி, அதாவது 3வது ஒர்க் ஃப்ளோ. இந்த 3வது ஒர்க் ஃப்ளோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களோட டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுவார். எதை வச்சு பாஸ் பண்ணுவார் அப்படின்னா, சில கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, லைக் ப்ளூடூத் இருக்கு. இப்போ நம்ம மொபைலே எடுத்துக்கிட்டாலும் சில ப்ளூடூத் வழியாக நீங்கள் இதுக்கு முன்னாடி தான் ப்ளூடூத் வழியாக தான் நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளூடூத் இருக்கு, தென் லோரான்ற ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸ் சொல்ல வேண்டாம், டிவைஸ்ன்னு கூட சொல்லணும். இங்கே ஐஓடி கான்செப்டுக்குள்ள வந்து எல்லாமே டிவைசஸ் தான். வைஃபை டிவைசஸ் இருக்கு, ப்ளூடூத்ன்ற மாதிரி ஒரு டிவைசஸ் இருக்கு, ஜிக்பின்னு ஒரு டிவைசஸ் இருக்கு, எல்பி வேன்னு ஒரு டிவைசஸ் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே கனெக்டிவிட்டி டிவைசஸ். இந்த கனெக்டிவிட்டி டிவைசஸ் வச்சு தான் நீங்கள் இன்டர்ஃபேஸையும் மைக்ரோ கண்ட்ரோலரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? மைக்ரோ கண்ட்ரோலர்லையும் உங்கள் கனெக்டிவிட்டி இருக்கு, பட் நீங்கள் அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்டிவிட்டி எதுக்காக இருக்கு அப்படின்னா, டிவைஸ்லேருந்து வர டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் வாங்குறதுக்காக இருக்கு. ஓகேவா? இந்த கனெக்டிவிட்டி என்ன பண்ணுன்னா, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணுவார். ஓகேவா? இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட கோடிங்ஸை நீங்க எம்பெட் பண்ணுவீங்க. அதை பத்தி நம்ம பெருசா பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் செய்யுது, கனெக்டிவிட்டி ஏன் வேலை செய்யுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தென் கனெக்டிவிட்டி எப்படி வேலை செய்யுன்றதை பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது ஜஸ்ட் லைக் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. இவ்வளவு டேட்டா வருது இல்லையா, இந்த ஒரு டேட்டாவை நீங்க பிசிக்கலா பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அங்க ஒரு மானிட்டர் வேணும். அந்த மானிட்டர்ல உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன்ஸ் அங்கே இருக்கணும். அப்படி உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு சர்வர் வேணும். ஓகேவா? அந்த சர்வர் மூலியமா உங்களுக்கு ஒரு டேட்டா அங்கே வரும். உங்களோட டேட்டாவை நீங்க இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட்ல சம் ப்ராசஸ்க்கான கோடிங்லாம் இருக்கு. ஓகேவா? நார்மலா இப்போ யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் கோட் இது யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃபா இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுக்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பெடட் சி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. தென் மைக்ரோ பைத்தான். ஒரு பேசிக்கா ஒரு ப்ரோக்ராமிங் ஐஓடி நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க தெரிஞ்சிருந்தாலே போதும். பேசிக் ப்ராஜெக்ட்ஸா நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸ் சொன்னா இல்லையா, இந்த இன்டர்ஃபேஸை கனெக்ட் பண்றவர் யாருன்னா கனெக்டிவிட்டி. ஓகேவா? இந்த கனெக்டிவிட்டி மூலியமா நீங்க மைக்ரோ கண்ட்ரோலரை இன்டர்ஃபேஸ் கூட கனெக்ட் பண்றீங்க. இந்த இன்டர்ஃபேஸ் மூலியமா நீங்க மானிட்டர் பண்றீங்க. எதாவது மானிட்டர் பண்றீங்க, டிவைஸ் மூலியமா வர லைவ் டேட்டாவையும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றான்றதையும் நீங்க இந்த இன்டர்ஃபேஸ் மூலியமா தான் பாக்குறீங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பல்பை நான் கனெக்டிவிட்டி டிவைஸ் மூலியமா கனெக்ட் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கனெக்டிவிட்டி மூலியமா இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டர்ஃபேஸ் வழியா என்னால் அந்த பல்பை ஆஃப் பண்ணவோ அப்படி இல்லைன்னா அந்த பல்பை ஆன் பண்ணவோ என்னால் முடியும். ஓகேவா? அதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறது தான் இந்த இன்டர்ஃபேஸ். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் அப்ளிகேஷன் தான் இந்த இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். இப்போ ஐஓடி டிவைஸ் ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ரீசெண்டாக வந்து அலெக்சா. இந்த அலெக்சா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்த அலெக்சா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்றாங்க. எப்படின்னா மொத்த வீட்டையுமே இந்த அலெக்சா கூட கனெக்ட் பண்ணிட்டு இந்த அலெக்சா கிட்ட நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அந்த இன்ஃபர்மேஷன் ஏஐ மூலயமா மொத்த வீடியோ அங்கே கண்ட்ரோல் பண்றாங்க. ஜஸ்ட் ஃபேன் ஆன் பண்றது, டிவி ஆன் பண்றது, லைட் ஆன் பண்றது, மியூசிக் பிளே பண்றது, இது எல்லாமே அந்த ஒரு அலெக்சா பார்த்துக்கும். அலெக்சா பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இதெல்லாம் இந்த அலெக்சா கூடமே ஐஓடி கான்செப்ட்ல தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இருக்கிறது மொத்த டேட்டாவும் எங்க வருதுன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் வருது. எது மூலியமான கனெக்டிவிட்டி மூலியமா. எப்படி யூசர் இன்டர்ஃபேஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் உங்களோட எம்பெடட் கோடை நீங்க அடிக்கிறீங்க. ஓகேவா? இந்த ஐஓடி கான்செப்ட் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கோடிங் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பேசிக்கா ஒரு கோடிங் நாலேஜ் நீங்க தெரிஞ்சிருக்கூடாது. இந்த கோடிங்ல கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். பிகாஸ் நீங்க உங்களோட கோடை மைக்ரோ கண்ட்ரோலர் கூட எம்பெட் பண்ண போறீங்க. எம்பெட் பண்ண போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கோட்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இப்போ மைக்ரோ பைத்தான் இருக்கீங்கன்னா அந்த மைக்ரோ பைத்தான் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். எக்ஸ்பர்ட்டா இருந்தால் மட்டும்தான் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கூட உங்களால அந்த கோடை எம்பெட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸ் மூலியமா உங்களுக்கான மைக்ரோ கண்ட்ரோலர் ஆப்ரேட் பண்றது மூலியமா அந்த டிவைஸை நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஐஓடி. ஒரு ஐஓடி ஸ்பெஷலிஸ்டா ஆகணும் அப்படின்னா நீங்க என்னென்னலாம் ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். ஒரு மானிட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மானிட்டருக்கு எப்படி சப்ளை வருது, ஒரு வைஃபை எடுத்துக்கிட்டீங்கன்னா வைஃபைக்கு எப்படி ரவுட்டர்ஸ்ல எப்படி கனெக்ஷன் போகுது, அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ வைஃபை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வைஃபைக்கு எப்படி கனெக்ஷன் வருது, முதல்ல அனலாக் டிவைசஸ் அதாவது அனலாக் சிக்னல்ஸா வரும், அதே டிஜிட்டல் சிக்னல்ஸா மாற்றி தான் வைஃபைக்கு கனெக்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரு ரவுட்டர்ன்னும் போது இதுக்குள்ள இவ்வளோ இருக்கு அப்படின்னா மொத்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்ல என்னென்னலாம் இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும். தென் அதுக்கு அடுத்தது எம்பெட் பண்றதுல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்.
உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சா மட்டும் போதாது, அந்த கோடிங்கை நீங்க மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள எம்பெட் பண்றன்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு அங்க இருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஏஐ எக்ஸ்பர்ட். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அலெக்ஸா மூலியமா ஏஐ கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. ஏஐல ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, ஏஐ மூலியமா எதுக்கு ஏஐ யூஸ் பண்றாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்தது ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. நாலேஜ் இருந்தால் போதாது, இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கும். இப்படி இருந்தீங்க அப்படின்னாலே ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் நீங்க முழுசா பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? பட் அந்த ஐஓடி ப்ராஜெக்ட் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு டிவைசஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிவைசஸ் பத்தி நீங்க ஃபுல்லா படிக்க வேண்டியதா இருக்கும். பிகாஸ் ஒரு சென்சார் எடுத்துட்டீங்கன்னா சென்சாரும் நிறைய டைப் இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு சென்சார் டைப்பையும் நீங்க மானிட்டர் பண்ணி படிக்க வேண்டியதா இருக்கும். தென் கனெக்டிவிட்டி, அதாவது நீங்க மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ வரைக்கும் வந்திருக்கு. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்லேயே நீங்க கனெக்டிவிட்டி ஏற்றுக்க மாதிரி இருக்கும். அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர்லேயே உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கும், வைஃபை இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே நீங்க நல்லா டீப்பா படிக்க வேண்டியதா இருக்கும். இந்த 4 ஒர்க் ஃப்ளோ நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஐஓடியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐஓடினா என்னன்னு பார்த்தோம், ஐஓடி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம், ஐஓடி ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ளோ பண்ணணும்னா அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஒரு ஐஓடி ஸ்பெஷலிஸ்ட்னா என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணுன்றதை பற்றி பார்த்தோம். ஓகேவா?